வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்னைக்கு வந்து 1 மார்க் ஷார்ட்கட்டோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போறோம். இதுவும் தமிழ்ல தெரிந்து கொள்வோம்ங்கிற பகுதியில இருக்கிறது தான். அதாவது ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி வந்து எதுல இருக்குன்னா பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர். இத வந்து பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது ஓவியத்தை பத்தி தெரிந்தவங்க தெரியாதவங்களுக்கு விளக்கி கூறினாங்க. இதை சொன்னது வந்து பரிபாடல். ஓகேவா? ஒருத்தவங்களோட அறிவை என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. ஆனால் ஒருத்தங்க கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், இன்னொருத்தங்களுக்கு அறிவை வளர்க்க முடியும். அறிந்தோர் அறியாதவங்களுக்கு சொல்றது மூலமா என்ன பண்ண முடியும், அவங்க அறிவை வந்து பறிக்க முடியாது. இப்படி வந்து நார்மலாக லைன் கொடுத்தாங்கன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே பாட்டா கொடுத்தா இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது இடம்பெற்ற பாடல் எதுன்னு கேட்பாங்க, செய்யுள் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த வரிகள் இடம்பெற்ற செய்யுள் எதுன்னு கேட்பாங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து இன்ன பல பல சுட்டவும் சுட்டு. இதுதான் வந்து ஷார்ட்கட். அதாவது பல பலங்கிறத பல பல. ஓகேவா? மின்னுறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பல பலங்கிறத பல பல மின்னுறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னமோ அவங்கிட்ட பல பலன்னு மின்னிட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணு, சுட்டுனாலும் பறிச்சிட்டு வந்துரு. சுட்டுனாலும் பறிச்சிட்டு வந்துரு. பல பலன்னு அவங்கிட்ட ஏதோ இருக்குது, அதை வந்து என்ன பண்ணிரு, சுட்டுனாலும் பறித்துட்டு வந்துரு. அப்போ இன்ன பல பல சுட்டவும் சுட்டு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், பரிபாடல் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.